இன்று இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கி தாய் கழகத்தில் மீண்டும் என்னை இணைத்துக் கொண்டமைக்கு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டு நீங்களும் முறையாக விஞ்ஞான ரீதியாக கிளைக்கழகத்திலிருந்து நகர, ஒன்றிய, பேரூர் அனைத்து நிலைகளிலும் நின்று ஒவ்வொரு செயலாக கடமையாற்றி தேர்தல் எப்போது வந்தாலும் அந்த தேர்தலில் வெற்றி கனியை பறித்து தலைமையிடம் தருவோம் என்று இங்கு களப்பணி ஆற்றியிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் தளபதியுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி அவருடைய 5 ஆண்டு கால சாதனை மிகுந்த ஆட்சி, சிறப்பான ஆட்சி, சீர்மிகு ஆட்சி, ஒரு மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு நிதியை தருகின்ற மக்களுக்கு அந்நிதியை மீண்டும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக, மக்கள் நல திட்டங்கள் மூலமாக, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமாக, தொலைநோக்கு திட்டமாக 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் என்ற நிலையில் நம்முடைய தளபதி நின்று உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த ஆட்சி நிறைவாக தந்திருக்கிறார்கள் என்பதை அனைத்து மக்களும் நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதை நிறைவாக ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தர வேண்டும். அதைத்தான் தன்னுடைய கடமை உணர்வாக நம்முடைய தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும், நாம் மத்திய தோப்பில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வரியாக டெல்லி பட்டணத்திற்கு அனுப்பியிருந்தாலும், அவர்கள் அதை திருப்பி தர மறுத்தாலும், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த நிதியை தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, நான் இருக்கிறேன் தமிழக மக்களை காப்பதற்கு. அப்படியே என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு சேர வேண்டுமோ அத்தனை திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற சாதனை மிகுந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதியை பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர்கள் வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்லாட்சியில் வாழ்க்கையின் அடித்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு போய் நிலைநிறுத்திட வேண்டும். மக்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய வாழ்நாளை நடத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இரவு மாறாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த பொதுத் தேர்தலில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனை இடர்பாடுகளையும் நான் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு மக்கள் திட்டங்களை நான் அறிமுகப்படுத்துவேன், நடைமுறைப்படுத்துவேன் என்பதை இன்றைக்கு சாதனை ஆட்சியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்.
இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் திட்டங்கள் அறிவிப்பதோடு சரி, அது மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, கண்காணிப்பதும் இல்லை, சீர்தூக்கி பார்ப்பதும் இல்லை, ஆய்வு செய்வதும் இல்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு தருகின்ற திட்டங்கள், அதனுடைய பலன்கள் மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களே நேரடியாக வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்து அந்த திட்டம் மாண்புமிகு அமைச்சர்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக மக்களுடைய திருக்கரங்களை கிடைக்க செய்கின்றதா என்று கூர்ந்து பார்த்து ஆய்வு செய்து 100% மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிலே கையிலே கிடைக்கின்ற ஒரு நல்லாட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்று எண்ணும்போது அவர்கள் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் பல இருக்கிறது. அந்த கட்சிகள் தான் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையை அங்கங்கே சென்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பழனிசாமி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இன்னைக்கு தேர்தல் பரப்புரையை லாரியில் ஏறுகின்ற என்ன சொல்லுகிறார் யாருக்கும் புரிய மாட்டேன். கத்திக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று பொறுமையாக இருந்து சொன்னால் அதற்கு மக்களே பதில் சொல்லிவிடுவார்கள். அவருக்கு ஒன்றே ஒன்று தெரியும். அது என்ன என்று சொன்னால் தன்னை ஆளாக்கியவர்களை துரோகம் செய்யும், தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தியவர்களை துரோகம் செய்வார். அவர் ஆட்சியில் நீடிப்பதற்கு, ஆட்சியை காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் செய்வார், நம்பிக்கை துரோகம் செய்வார். முதலமைச்சராக ஊர்ந்து சென்று பெற்ற அந்த முதலமைச்சர் தந்தவரை எவ்வாறெல்லாம் அவர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். சூரியனை பார்த்து குறைக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் அவர் ஒரு நன்றிகட்ட மனிதர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அந்த மனிதரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை அபகரித்துக் கொண்டு அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய வளர்ச்சிக்காக பொதுச் செயலாளர் என்ற பதவியும் தனக்குத்தானே மகனும் சுட்டிக் கொண்டு கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில், பொதுக்குழு கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு செய்த சேவையை பாராட்டி நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தை தான் தூக்கி போட்டு நான் தான் பொதுச் செயலாளர் கணக்குத்தானே மகனு சுட்டிக் கொண்டு அவர் என்றைக்கு மகனு சுட்டினாரோ இந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற 10 தேர்தல்களையும் படு தோல்வியை அடைந்ததால் பழனிசாமி இயக்கத்துக்கு பரிசு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், ஒரு தேர்தலுடைய வெற்றி பெற வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தொகுதியில் 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பழனிசாமி எவ்வளவு ஓட்டு பெற்றார்? வெறும் 5000 ஓட்டு. வெறும் 5000 ஓட்டு. இந்த சென்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் அதற்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய அடிமைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு கூட்டத்தை நடத்தி அவர் வந்தால்தான், அவரை அறிவித்தால்தான் மீண்டும் பழனிசாமியை முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று
பேச சொல்லி அதற்கு எல்லோரும் சரி என்று ஒப்புக்கொண்டு முதலமைச்சர் அடுத்து பழனிசாமி தான் அறிவித்தார். அந்த தேர்தலில் முதல் பழனிசாமி தான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். எப்ப 2021 நம்ம பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நம்முடைய தளபதியை பார்த்து பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள், நீங்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போய் என்று கேட்கும் பொழுது பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள், நான் உறுதியாக முழுமையாக வெற்றியடைந்து முதலமைச்சர் ஆவேன் என்று அன்றைக்கே சொன்னார். 2020 அதுதான் நடந்தது. இப்பொழுதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டுகள் சாதனைகள், என்னென்ன சாதனை, அளப்பரிய சாதனைகள். தாய்மார்களுக்கு நிதியுதவி, ஊனமுற்றவர்களுக்கு நிதியுதவி, மொத்தமாக 3 மாதத்திற்கு தர வேண்டிய பணத்தோடு எதிர்பார்த்திருக்கின்ற 2 மாதங்களுக்கு சேர்ந்து 5000 ரூபாய் அவருடைய வங்கி கடையில் அவர்களுக்கு தெரியாமே போய் அங்க வங்கி கடையில் உட்கார்ந்து உள்ளது. 5000 ரூபாய் 1 மணி நேரத்தில் அந்த 5000 ரூபாய் நம்முடைய குடும்பத்துடைய தலைவர்களே எடுத்துட்டாங்க. இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்சி மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக உழைத்த உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர் யார்? சத்தமோடு சொல்லுங்க. தனது வளர்ச்சியும் தன் சுய நலனையுமே நினைப்பவர் நிச்சயம் ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருக்க முடியாது. பொது நோக்கோடு யார் செயல்படுகிறார்களோ நம்முடைய தளபதி கூட அவர்கள் தான் ஒரு இயக்கத்துடைய தலைமை பண்புக்கு தலைமைக்கு வர முடியும் என்பதுதான் நியதி. அனைவருக்கும் பொதுவான இயக்கமாக இருந்த அதிமுகவை இன்று ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சியாக மாற்றிவிட்டார். எத்தனையோ இடர்களில் கழகத்திற்காக நின்று உழைத்த சமூகத்தை முற்றாக புறக்கணித்ததோடு சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு சமூக நீதி தத்துவத்தை குளிதோண்டி உதைத்து விட்டார். தென் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவின் உண்மை விசுவாசியாக காலம் காலமாக இருந்து வந்தவர்களுக்கு எடப்பாடி செய்த துரோகம் என்ன துரோகம்? மற்றும் தெற்கத்தி மக்களை முற்றாக புறக்கணித்துவிட்டு அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதும் பழனிசாமி. தன்னை அடையாளம் காட்டி உயர்த்தி விட்டவர் முதுகில் குத்தும் அரசியலை செய்துதான் அவருடைய அரசியல். அதிமுகவை முழுவதும் தனது சொந்த கட்சியாக மாற்றியதுதான் பழனிசாமி செய்தவர். கடந்த தேர்தலின் சட்டமன்ற தேர்தலின் போது தென் மாவட்டங்களில், நம்முடைய மாவட்ட தென் மாவட்டங்களில் 58 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதியில் மட்டுமே அதிமுக வெற்றி. 40 தொகுதியில் கடும் தோல்வி. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற ஆண்டிவெட்டி தொகுதியில் கூட படு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையை பழனிசாமி உருவாக்கினார். எடப்பாடி பழனிசாமியின் சுயநல அரசியல், ஜாதி அரசியல், தனது சுயநலன் அரசியலுக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை பணைய வைத்து தற்போது அதனை முற்றிலும் அளிக்கும் வேலையையும் அவர் செய்ய தொடங்கிவிட்டார். உண்மையான அதிமுக தொண்டர்கள் உயிர் மூச்சு உள்ளவரை எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டார்கள். இப்போது இருப்பது அதிமுக அல்ல, எடப்பாடி திமுக. வரும் தேர்தலில் எடப்பாடி திமுக மிக பெரும் தோல்வியை சந்திக்கும். குறிப்பாக தெற்கத்தி மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் தருவார்கள் என்பதை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களை பற்றி சில பல நல்ல கருத்துக்களை நான் சொல்வதற்கு இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் இருந்த இயக்கமான பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த தாய் கழகத்தில்
புரட்சி தலைவர் இருந்த இயக்கமான பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தோற்றுவித்த தாய் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்து தமிழ்நாட்டு நலனுக்காக பணியாற்றுவதை நிச்சயம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அம்மாவுடைய ஆன்மாவும் எனக்கு நல்ல ஆசி வழங்குவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாட்டின் சமூக நீதி கோட்பாடுகளை கட்டிக்காக்கவும் ஒரே தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவராக நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவர்களின் வரிசையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் தலைவர் மட்டுமே, தளபதி மட்டுமே தற்போது உள்ளார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு தற்போது சந்தித்து வரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள திராணி நெஞ்சம் உறுதி கொண்ட ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையை ஏற்று இயக்க பணியாற்றுவதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றியாக இருக்க முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள. மேலும் தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்து செயலாற்றி வருகிறார். தெற்கத்தி மக்கள் மீது உண்மையான பாசமும் நேசமும் கொண்ட நம் தலைவர், தென் தமிழ்நாட்டு மக்களை துரும்பாக கூட மதிக்காத எடப்பாடி பழனிசாமியுடன் தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் துணையாக இருந்து வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்முடைய தளபதி தலைவர் மழை என்றால் பழனிசாமி ஒரு சின்ன துரும்பு. அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியை கோட்பாட்டை நிலைநிறுத்தியும் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் திராவிட மாடல் 2 ஆட்சி அமைவது உறுதி. மீண்டும் திராவிட மாடல் 2 ஆட்சி அமைவது உறுதி. எனது உயிர் மூச்சை கொடுத்து மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என நம்முடைய தெற்கத்தி சொந்தங்கள் முழுவதும் அதற்கு துணை நிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் துணை நிற்பார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். அவர்களை தலைவராக கொண்ட அதிமுகவில் இன்று பெரியார் படத்தை புறக்கணிக்கிறார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கும் கூட்டணியில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் மத பிரிவினைவாத வன்முறைகளை தூண்டுவதற்கு பழனிசாமி இன்னைக்கு துணை நிற்கிறார். அம்மாவின் ஆன்மா அவரை மன்னிக்காது. தமிழ்நாட்டின் சமூக நீதியை என்ன விலை கொடுத்தாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துகின்ற சமூக நீதிகளுக்கும் தாய்க்கழகமான திராவிடத்தில் திராவிட முன்னேற்றங்களில் இணைந்தது எனக்கு நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். நம்முடைய தென் மாவட்ட மக்களுக்கு நம்முடைய தளபதி திராவிட மாடல் ஆட்சி செய்த சாதனைகளை சில பற்றி நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணுகிற பொழுது தென் மாவட்ட மக்கள் மீது தளபதி அவர்களுக்கு அந்த அமைச்சர்களுக்கு வளர்ச்சிகளை மக்களுக்கு தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு 8 அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள். இது வெறும் அரசியல் அல்ல. தென் மாவட்ட வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த முக்கியத்துவமாக நான் கருதுகிறேன். தென் தமிழ்நாடு நீண்ட காலமாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியிருந்ததை உணர்ந்து நம்முடைய தளபதி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை சில பல உதாரணங்களை மட்டும் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
உலக முதலீடுகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு முனைப்பு காட்டி வருகிறது என்பதையும் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு தென் தமிழ்நாட்டை புதிய தொழில் மையமாக மாற்றும் பணியில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உலக புகழ்பெற்ற வின்பாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் மின்சார கார் உற்பத்தி ஆலையை தூத்துக்குடியில் அமைத்துள்ளது. 16,000 கோடி ரூபாய் முதலீடு, 3,500 பேர் அங்கு வேலைவாய்ப்புகள் பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் 20 மாதங்களில் தொழிற்சாலைகள் தொடக்கம் வேகமாக தொழில் வளர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தென் மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முதலீட்டு மாநாடுகள் நடத்தி முதலீடுகள் சென்னையிலேயே மட்டும் இல்லாமல் மதுரை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையும் மதுரை முதலீட்டு மாநாட்டில் 36,660 கோடி ரூபாய் முதலீடு, 56,766 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு, தூத்துக்குடி தமிழ்நாடு வளர்கிறது மாநாடு, அந்த மாநாட்டின் மூலம் 32,554 கோடி ரூபாய்க்கு முதலீடு, 49,845 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகள், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, ஐடி ஜாப்ஸ். அதை படித்தவர்கள் பெங்களூருக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலை பார்க்கின்ற சூழ்நிலை தான் மாற்றுகின்ற எண்ணத்தில் நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு மீராவிட்டான் தூத்துக்குடியில் 63,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நியூ டைடல் பார்க், காரைக்குடியில் நியூ டைடல் பார்க் தொடக்கம், மதுரையில் 314 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் உருவாக்கம், 17 வேலைவாய்ப்புக்கு இனி சென்னை மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் உருவாக்கும், பெரிய தொழிற்பூக்காக்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நோக்கத்தோடு விருதுநகரில் PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் 1052 ஏக்கர் நிலப்பரப்பில் 1,894 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, தேனியில் மெகா ஃபுட் பார்க், இன்ஜினியரிங் பார்க், சிவகங்கையில் 210 ஏக்கர் தொழிற்பூங்கா, டாடா பவர் மற்றும் விக்ரம் சோலார் போன்ற நிறுவனங்கள் திருநெல்வேலி பகுதியில் சோலார் திட்டங்கள், பசுமை எரிசக்தி மையமாக தூத்துக்குடியில் கிரீன் ஹைட்ரோஜன் சோலார் செல் உற்பத்தி மையமாக வளர்ச்சி, தென் தமிழ்நாடு ரெனவபிள் எனர்ஜியில் முன்னுரிமை, தூத்துக்குடியில் ஸ்பேஸ் பார்க் விண்வெளி தொழில் வாய்ப்புகள், சிப் வெல்டிங் செக்டார் வளர்ச்சிக்கு தனி நிறுவனம், முருங்கை எக்ஸ்போர்ட்ஸ் கிளஸ்டர் வேளாண் ஏற்றுமதி, இப்படி உணவு மற்றும் வேளாண் ஏற்றுமதி வளர்ச்சி, தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கார்பரேஷன், திருநெல்வேலியில் மண்டல அலுவலகம், விவசாய பொருட்களுக்கு உலக சந்தையில் வாய்ப்பு, இவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஆட்சியில் நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதில் முனைப்பு காட்டி கடமையாற்றி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலை பெற்ற மாநிலம் என்ற நிலையை நம்முடைய தளபதி உருவாக்கியிருக்கிறார்கள். 11.08% வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு வரலாற்று மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி, நம்முடைய தமிழ் இனம் தோன்றிய வரலாறு, தமிழ் மொழி தோன்றிய வரலாறுகளை நம்முடைய நாட்டு மக்களுக்கு அறியப்படுவதும் எதிர்காலத்தில் வருகின்றவர்களுக்கு அது அறியப்படுவதாக கீழடி உலகத்தர அருங்காட்சியகம், ஆதிச்சநல்லூர் சிவகலை தொல்லியல் ஆய்வுகள், பொருணை அருங்காட்சியகம் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு காட்டும் முயற்சியாக இன்றைக்கு படம்பிடித்து காட்டுகின்ற அரசாக
நம்முடைய தளபதி அவர்கள் சரித்திர சாதனையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்கள் தொழில்துறையில் பின்தங்கியிருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் தென் தமிழ்நாடு புதிய தொழில் வள மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் எண்ணற்ற ஐடி பார்க்ஸ், எண்ணற்ற டெக்ஸ்டைல்ஸ் பார்க்ஸ், இவி ஃபேக்டரி, ரினவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இவைகள்லாம் இங்கு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக நம்முடைய தென் பகுதியில் வசிக்கின்ற பெருமக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் மிகச் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் ஒவ்வொருடைய தனிநபர் வருமானமும் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல சூழலை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நாம் வேலைக்காக சென்னைக்கு குடிபெயர்ந்த தென் மாவட்ட இளைஞர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தங்கள் மாவட்டத்திலேயே வேலையை பெறும் நிலையை உருவாக்கியது திமுக அரசு மற்றும் முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசுதான் என்பது நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் கல்வியிலும் அறிவு உணர்ச்சியும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதுரையில் 206 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், 6 தளங்களுடன் உலகத்தரத்தில் அமைக்கப்பட்ட நூலகம். இது தென் தமிழ்நாடு மாணவர்களுக்கு அறிவு மையமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நமது தமிழருடைய அடையாளம். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக நமக்கு நம்முடைய வரலாற்றை, தமிழருடைய வரலாற்றை நமக்கு உணர்த்துகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்ட உலக தரத்தில் ஜல்லிக்கட்டு அரங்கம் தமிழ்நாட்டில் பெருமையாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அரசாக செயல்படுகிறது என்பதையும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடைகள் இருந்த காலத்திலும் தமிழர் உரிமைக்காக போராடியது, கீழடி தமிழர் பண்பாட்டை உலகறிய செய்தது போன்ற பல்வேறு சாதனைகளை நாட்டு மக்களுக்கு நம்முடைய தளபதியுடைய அரசு, திராவிடர் மாடல் அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அளவுக்கு நிறைவான ஒரு ஆட்சி இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் யாராலும் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு தரவில்லை என்பதையும், அத்தனை திட்டங்களையும் குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததியினர் 50-100 ஆண்டுக்கு பின்னாடி வருகிற எதிர்கால சந்ததியினர் பயன்படுகிற வரையில் அத்தனை திட்டங்களையும் தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதிதான் என்பதை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. இவ்வளவு சாதனைகள் புரிந்த நம்முடைய மாண்புமிகு அரசு, தளபதியுடைய அரசு மீண்டும் தொடர்ந்து 2ஆம் முறையாக அவர் மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு சபதமேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற ஒரே இலக்கோடு நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரை செய்து களப்பணி ஆட்சி அனைவரும் ஒருங்கிணைந்து உச்சியாக செயல்பட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று நம்முடைய தளபதி திருக்கரங்களை நாம் தர வேண்டும் என்ற சமூகத்தை மேற்கொள்வோம் என்று இணையவும் ஒன்றாக என்றைக்கும் தமிழ்நாடு தலை குனியாது என்பதை மட்டும் நான் இந்த நலனத்தில் தெரிவித்து வருகை புரிந்த அனைவருக்கும் வெறும் நெருக்கடிகள் இருந்தாலும் பொறுமையாக விரும்புகிறீர்கள். எங்களது உரையை கேட்டதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலடு